தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ஆகிய குருவே ராசியை பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 9ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. சரி, மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடிலுக்கு அப்புறம் செகண்ட் தேர்ட் வீக் அப்புறம் வரக்கூடிய மாற்றம் என்னன்னா 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் மாறி குரு பார்வை பெறுகிறார்கள். அதே சமயத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாமே மாதம் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு மாறுறாங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா மாறினாலும் குருவின் பார்வை பெறுகிறார்கள். ஸோ இதுவரை உங்களுடைய பண விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அமைப்புகள், சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பண விஷயம் வரவேண்டிய பணம் வராமல் இருக்குதுங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வரக்கூடிய அமைப்புகள், எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது, யாருக்கோ கொடுத்த அமௌண்ட் திருப்பி வர்றது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வர்றது, நம்ம ஒரு மாதிரி சைடு இன்கம் வர்றது, அதே சமயத்தில் கொஞ்சம் சில கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள், பாசிட்டிவான சில விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக அந்த உச்ச செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால நல்ல அமைப்புகள் இருக்கு.